வணக்கம் and welcome back to Crick Calls YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 ஃபைனலுக்கு வந்துட்டோம். இந்தியாவும் நியூசிலாண்டும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் மார்ச் 9 மதியம் 2:30க்கு துபாய் கிரவுண்ட்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ, உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம் வேணும், இல்ல கிராண்ட் லீக்லான டீம் வேணும், அண்ட் தென் பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், கிராண்ட் லீக்ல எந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனா ப்ராஃபிட் எடுக்க முடியும், ஸ்மால் லீக்கு எது பெஸ்டான ஆப் இருக்கு, அதுல எந்த மாதிரி கான்டெஸ்ட்ல ரெகுலரா பிளே பண்ணா ப்ராஃபிட் எடுக்க முடியும், இந்த மாதிரி ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட எல்லா நியூஸுமே நீங்க ஃப்ரீயாவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நீங்க நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் துபாய் கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் பிச் ரிப்போர்ட்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ற டீம் மோஸ்ட்லி பவுலிங்கை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சேசிங்ல கண்டிப்பா இந்த வென்யூல பவுலர் ஸ்ட்ரகிள் இருக்காங்க, ஈஸியா வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 260 இருந்திருக்கு. இந்த வென்யூல ஸ்பின்னர்ஸ் நல்லாவே எஃபெக்டிவா போல் பண்ணி நிறைய விக்கெட்ஸை எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ் பிளஸ் பேட்டர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த வென்யூல ஹையஸ்ட் ஸ்கோர்னு பார்க்கும்போது இங்கிலாந்து 355 ரன்னும், லோவஸ்ட் டோட்டல் போது நமீபியா 91 ரன்னும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஹெட் ஹெட்னு வரும்போது ஓவராலா 119 மேட்சஸ், இதுல இந்தியன் டீம் 61, நியூசிலாந்து 50 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஹெட் ஹெட்னு வரும்போது இந்தியா கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சாம்பியன்ஸ் டிராஃபிலேயே ஒரு மேட்ச் இந்தியாவும் நியூசிலாந்து மோதிக்கிட்டாங்க. அந்த மேட்ச்லயும் இந்தியா தான் மேட்சை வின் பண்ணாங்க. இதே வென்யூல தான் மோதிக்கிட்டாங்க. ஸோ துபாய் கிரவுண்ட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு லிட்டில் பிட் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸா இருக்கும். ஏன்னா குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இந்தியா கிட்ட இருக்காங்க. இருந்தாலும் நியூசிலாண்டும் டஃப் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் நீங்க என்ன ஃபேண்டசில பிளே பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஆப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்பவே சூட்டபிளான ஆப் தான் Boom11 ஆப். Boom11 ஆப்ல எந்த ஒரு டிடிஎஃப் ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது, நல்லா நோட் பண்ணீங்க. அது இல்லாம எல்லா மேட்சுமே ஃப்ரீ கிவ் அவே இருக்கு. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ரெகுலரா இந்த ஃப்ரீ கிவ் அவேல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமே பிளே பண்ணிட்டு இருக்கலாம். இல்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கான்டெஸ்ட்டை சூஸ் பண்ணுங்க. அதாவது 2 winners in 4 members அப்படிங்கிற ஒரு கான்டெஸ்ட் இருக்கும். அதை சூஸ் பண்ணி ரெகுலரா பிளே பண்ணுங்க. ஏன்னா இந்த கான்டெஸ்ட்ல பிளே பண்றீங்க அப்படின்னா 90% உங்களுக்கு லாஸ் ஆகவே ஆகாது. எதனால அப்படின்னா 4 மெம்பர்ஸ்ல 2 பேர்த்துக்கு வின்னிங் பிரைஸ் கொடுக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 1449 ரூபா கான்டெஸ்ட்ல பிளே பண்றீங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து 5000, ஓவராலா பிரைஸ் அமௌண்ட் 5000 சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டுக்கு 2500, செகண்ட் பிரைஸ்ல வரவங்களுக்கு 2500 ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்தாலும் அதே பிரைஸ் தான், செகண்ட் பிளேஸ்ல வந்தாலும் அதே பிரைஸ் தான். 4 மெம்பர்ஸ் கூட நம்ம போட்டி போடும்போது கண்டிப்பா நம்மளோட டீம் ஃபர்ஸ்டாவோ இல்ல செகண்டாவோ வந்துடும். ஸோ கண்டிப்பா செகண்டா கூட வந்துடும் 90%. ஸோ இங்க பெருசா நமக்கு லாஸ் ஆகவே ஆகாது. யூசர்ஸ் அதிகமா லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இந்த கான்டெஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான கான்டெஸ்ட். ரெகுலரா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இங்க இந்த கான்டெஸ்ட்ல பிளே பண்றீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு லாஸ் ஆகாது. இன்னும் நான் ரொம்ப செக்யூரா நான் பிளே பண்ணணும், ப்ராஃபிட்டும் வேணும், லாஸ் ஆகக்கூடாது, ரொம்ப செக்யூரா பிளே பண்ணணும் அப்படின்னா இதுலயே 2 winnerல 3 members கான்டெஸ்ட் இருக்கு. அதாவது மொத்தமே 3 members தான், அதுல 2 membersக்கு வின்னிங் இருக்கு. ஸோ இங்க பெருசா லாஸ் ஆகவே ஆகாது. ரொம்ப ரொம்ப சூப்பரான Boom11 ஆப்பை ஒரு டைம் இன்ஸ்டால் பண்ணி பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெகுலரா இதில் தான் நீங்க பிளே பண்ணுவீங்க. Boom11 ஆப் லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிக் கால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் பார்த்துருவோம். நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் வில் யங், ரச்சின் ரவீந்திரா 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அட் நம்பர் 3ல கெயின் வில்லியம்சன், டாரில் மிச்சல், டாம் லாதம், கிளன் பிலிப்ஸ், பிரேஸ்வெல், மிச்சல் சாண்டர், மேட் ஹென்ரி, கைல் ஜெமிசன், வில்லியம் ஓர் ரவுட். இதான் நியூசிலாண்டோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இவங்க பவுலிங் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஓவராலா 7 பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க. இதுல ஃபாஸ்ட் பவுலிங் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மேட் ஹென்ரி 1, கைல் ஜெமிசன் 1, வில்லியம் ஓர் ரவுட் 3 ஃபாஸ்ட் பவுலர், 3 பேருமே ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஸ்பின்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா மிச்சல் பிரேஸ்வெல் ஒரு ஆஃப் பிரேக் ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்ல ரச்சின் ரவீந்திரா வராரு.
அண்ட் தென் மிச்சல் சாட்னர், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் 3 ஸ்பின்னரோட வர போறாங்க. இது தவிர ஒரு ஸ்பின்னர் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னா கிளென் பிலிப்ஸை கூட இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுல யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர்னா மிச்சல் சாட்னர் 10 ஓவர், பிரேஸ்வெல் 10 ஓவர், அண்ட் தென் மேட் ஹென்ரி 10 ஓவர், கைல் ஜெமிசன் இருந்து ஒரு 8 ஓவரும், வில்லியம் ரவுட் இருந்து ஒரு 6 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 44 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்கு 6 ஓவரை ரச்சின் ரவீந்திரா போல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுல ரச்சின் ரவீந்திரா லிட்டில் பிட் எஃபெக்டிவா போறாரு அப்படின்னா ஒரு 2ல இருந்து ஒரு 4 ஓவர் வரைக்கும் கிளென் பிலிப்ஸ் போல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதான் நியூசிலாந்து டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. அப்படியே நீங்க இந்தியா சைடு வந்துட்டோம் அப்படின்னா ரோஹித் சர்மா, சுமன் கில் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. விராட் கோலி அட் நம்பர் 3, ஸ்ரேயஸ் ஐயர் நம்பர் 4ல எக்ஸ்ட்ராடினரி ஆடிட்டு இருக்காரு. இவர் நம்பர் 4ல இந்த மாதிரி ஆடுறதுனாலதான் இந்தியா இங்க ஃபைனல் வரைக்கும் குவாலிஃபை ஆனதுக்கு ஒரு மேஜர் ரீசனா இருக்கு. அண்ட் தென் நம்பர் 5ல அக்சர் பட்டேல் வந்துருவாரு. அண்ட் தென் நம்பர் 6ல KL ராகுல், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், முகமது சமி, வருண் சக்கரவர்த்தி. இதான் இந்தியன் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11. எத்தனை பவுலர்ஸ் அப்படின்னா ஃபேஸ் பவுலர் அப்படின்னு எடுக்கும் போது முகமது சமி 1, ஹர்திக் பாண்டியா 1, 2 ஃபாஸ்ட் பவுலர் தான். அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க 4 பவுலருமே ஸ்பின்னர்ல தான் வர போறாங்க. ரவீந்திர ஜடேஜா 1, அக்சர் 2, அண்ட் தென் குல்தீப் யாதவ் 3 பேருமே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அண்ட் தென் லெக் பிரேக் ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தி ஒருத்தர் 4வது ஆளா. ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க இந்தியன் டீம். இதுல வருண் சக்கரவர்த்தி அவரோட 10 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாரு, குல்தீப் யாதவ் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு, அக்சரும் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு, ரவீந்திர ஜடேஜா ஒரு 8 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 38 ஓவர் பேலன்ஸ் இருக்க 12 ஓவர்ல சமிகிட்ட இருந்து ஒரு 8 ஓவர், ஒரு 7ல இருந்து 8 ஓவர், அண்ட் தென் ஹர்திக் பாண்டியா ஒரு 5ல இருந்து ஒரு 6 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதான் இந்தியன் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்படிலாம் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, கிராண்ட் லீக்ல யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், யாரெல்லாம் ரிஸ்கா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். கொஞ்சம் நீங்க சேஃபா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஹர்திக் பாண்டியா டூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் ஒரு 6ல இருந்து ஒரு 7 ஓவர் ஆச்சும் பவுல் பண்ணிடுவாரு. பேட்டிங்ல ஒரு 40 ஓவருக்கு அப்புறம் வருவாரு. குயிக்கா இவர் பேட்ல இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 35 ரன் வந்துடும். ஸோ பவுல்ல ஒரு விக்கெட்டாச்சும் எடுத்து கொடுத்துருவாரு. ஸோ ஈஸியா ட்ரீம் டீமோட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அக்சர் பட்டேல் த மேன் இன் ஃபார்ம், மிடில்ல உள்ள வராரு, எல்லா மேட்சுமே கன்சிக்யூட்டிவா 30+ ஆடிட்டு இருக்காரு. பவுல்ல 1ல இருந்து 2 விக்கெட். ஸோ ஈஸியா இவருமே ட்ரீம் டீம்ல அதுதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரச்சின் ரவீந்திராவும் சேம் அதே தான். பேட்டிங்ல ஒரு நல்ல ஃபார்ம், இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா இயர்லியா விக்கெட் விட்டு இருந்தாலும் லாஸ்ட் மேட்ச் நல்லாவே எக்ஸ்ட்ராடினரியான நாக் ஆடி இருக்காரு. ஸோ அந்த ஃபார்மோட கண்டினியூ ஆகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ரச்சின் ரவீந்திரா பேட்ல இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 40 ரன்னும் 6 ஓவர் பவுல் பண்றாரா, ஒரு விக்கெட் எடுத்தா கூட இவரும் ட்ரீம் டீம்ல ஆகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த 3 பிளேயர்ஸும் 90%, 90ல இருந்து 95% ட்ரீம் டீம்ல ஆகிறதான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கனால ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு ரிஸ்கான பிக் அப்படின்னா நம்ம கிளென் பிலிப்ஸை இந்த பர்டிகுலர் மேட்ச் ட்ரை பண்ண போறோம். மேக்சிமம் எவரி மேட்ச் 2 கேட்ச் பிடிச்சிடறாரு. ஸோ அதுல ஒரு பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடுறாரு. பேட்டிங்ல ஒரு நல்ல ஃபார்ம், கண்டிப்பா இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா ஒரு 30ல இருந்து ஒரு 60 ரன் வரைக்கும் குயிக்கா ஸ்கோர் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு கிளென் பிலிப்ஸ்ல இருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நியூசிலாந்து பேட் பண்றாங்க அப்படின்னா கிளென் பிலிப்ஸா ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுலயும் ரொம்ப ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா ஒரு வைஸ் கேப்டனா கூட நியூசிலாந்துக்கு ஃபேவரா ஒரு டீம் பிக் பண்றீங்க அப்படின்னா அதுல ஒரு வைஸ் கேப்டனா கிளென் பிலிப்ஸை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பர்சன்டேஜ் வைஸ், இன்னிங்ஸ் வைஸா ரொட்டேட் பண்ணுங்க. இப்போ இந்தியன் டீம் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அதுல விராட் கோலி ஒரு மஸ்ட் பிக்கா இருக்கணும். அந்த டீம்ல கேப்டனாவும் இல்ல வைஸ் கேப்டனாவும் இருக்கணும். ஏன்னா சேசிங்ல மட்டுமே இது வரைக்கும் ஓடிஐல 8000 ரன்னுக்கு மேல ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். அண்ட் தென் இந்த பர்டிகுலர் மேட்ச் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கர் ரோஹித் சர்மா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்னும் பெருசா எதுவும் ஸ்கோர் பண்ணல. எல்லா மேட்சுமே அன்பார்ச்சுனேட்டா தான் விக்கெட்டை விட்டுருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் கண்டிப்பா ரோஹித் சர்மா பேட்ல இருந்து 50ல இருந்து ஒரு 80 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க, போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி. அண்ட் தென் விக்கெட் கீப்பர்னு வரும்போது KL ராகுல் கூட கம்பேர் பண்ணும்போது டாம் லாதம் லிட்டில் பிட் பெஸ்டா இருப்பாரு. எஃபெக்டிவான பேட்ஸ்மேன், ஒரு நல்ல ஃபார்ம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் மிடில் வந்து ஒரு 30ல இருந்து ஒரு 50 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா ரொம்ப பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா டாம் லாதம் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அட் நம்பர் 4 ஸ்ரேயஸ் ஐயர்
ஒரு நல்ல ஃபார்ம், எஃபெக்டிவ் ஃபார்ம் இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயரை ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். மிடில் உள்ள வராரு, எவரி மேட்ச் ஒரு 30ல இருந்து ஒரு 60 ரன் ஒரு பெஸ்ட் நாக் ஆடி கொடுத்துட்டு போயிடுறாரு. ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு ஆடிடுறாங்க. அதுவே இந்தியன் டீம் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க சுமன் கில்ல தான் நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அந்த மாதிரி சேசிங் டைம்ல சுமன் கில்ல ட்ரை பண்றீங்க அப்படின்னா ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணிக்கோங்க கிராண்ட் லீக்ல. அண்ட் தென் மிச்சல் சாண்டர் எஃபெக்டிவான பவுலர், 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். கெயின் வில்லியம்சன் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு, ஒரு நல்ல ஃபார்ம் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அது இல்லாம துபாய் கிரவுண்ட்ல ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பா இவர் பேட்ல இருந்து ஒரு 30ல இருந்து ஒரு 55 ரன் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இருந்தாலும் 60% டீம்ல மட்டும் கெயின் வில்லியம்சனை ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் இயர்லியா கூட விக்கெட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் தென் வருண் சக்கரவர்த்தி, இவர் ஓவரை தான் ரீசெண்ட் டைம்ல பேட்ஸ்மேன் எல்லாரும் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்தோம், நியூசிலாண்டும் ஸ்ட்ரகிள் ஆனாங்க, ஆஸ்திரேலியாவும் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டா 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பா இவர் ஓவரை கண்டிப்பா தடுமாறுவாங்க. அந்த மாதிரி டைம்ல ஒரு 2 விக்கெட் ஆச்சும் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒரு 90% டீம்ல வருண் சக்கரவர்த்திக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையும் பர்சன்டேஜ் வைஸ் இன்னிங்ஸ் வைஸ் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அந்த இந்த பர்டிகுலர் பிளேயர்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் கேம் சேஞ்சிங் பிளேயரா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். குல்தீப் யாதவ், சப்போஸ் நம்ம ஆல்ரெடி பிக் பண்ணிருக்க வருண் சக்கரவர்த்தி விக்கெட் கிடைக்கல அப்படின்னா குல்தீப் யாதவுக்கு 3ல இருந்து 4 விக்கெட் எடுத்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் தென் இந்தியன் டீம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாங்க, செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வரும்போது கண்டிப்பா ஒரு நல்ல டார்கெட் கொடுக்கணும் அப்படின்னு இந்தியன் பேட்டர்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. அந்த டைம்ல விக்கெட்டும் விட்டுருவாங்க. அப்போ ரவீந்திர ஜடேஜா ஒரு 40 ஓவருக்கு ஒரு 45 ஓவருக்கு அப்புறமா உள்ள வராரு அப்படின்னா அவர் பேட்ல இருந்து ஒரு 30 ரன். செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸுக்கு நல்லாவே எஃபெக்டிவா இருக்கும் இந்த கிரவுண்டு. அந்த மாதிரி டைம்ல ஒரு 2 விக்கெட் ஆகுது எடுத்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா பேட் பண்றாங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல ரவீந்திர ஜடேஜாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் இந்த மாதிரி நாக் அவுட் கேம்ஸ் அப்படின்னு வரும்போது டேரல் மிச்சல் கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. லாஸ்ட் மேட்சே பார்த்திருப்பீங்க, குயிக்கா 40+ ரன் அடிச்சிருந்தாரு, ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. டாப்ல வரக்கூடிய வில்லியம், ரச்சின் ரவீந்திரா, கெயின் வில்லியம்சன், சப்போஸ் கெயின் வில்லியம்சனை டிராப் பண்ண சொன்னால ஒரு 60% டீம்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுன்னு சொல்லியிருந்தேன். பேலன்ஸ் இருக்க 40% டீம்ல டேரல் மிச்சலை தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கெயின் வில்லியம்சன் இயர்ல விக்கெட் விட்டுட்டாரு அப்படின்னா டேரல் மிச்சல் அவரோட பொறுப்பு எடுத்து அவர் ஒரு நல்ல நாக் ஆடி கண்டிப்பா ஒரு 40ல இருந்து ஒரு 60 ரன் வரைக்கும் ஸ்கோர் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த மாதிரி நாக் அவுட் கேம்ஸ் வரும்போது நிறைய மேட்ச் எஃபெக்டிவா இருந்திருக்காரு டேரல் மிச்சல். அண்ட் தென் பவுலிங்ல எல்லாருமே சேஃபா யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க நியூசிலாந்து டீம்ல அப்படின்னா மேட் ஹென்ரிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா மேட் ஹென்ரி நல்லா பவுல் பண்ணிருக்காரு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா, ஒரு 3 விக்கெட் வரைக்கும் எடுப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் அவரு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க இந்த பர்டிகுலர் மேட்ச் சேஃபா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா மேட் ஹென்ரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்ல நான் லிட்டில் பிட் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ண இந்த இடத்துல கைல் ஜெமிசன் ஒரு நல்ல டால் பவுலர் வந்து பவுல் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள் ஆவாங்க. லாஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்திருந்தோம், ஹர்திக் பாண்டியால ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாரு, விராட் கோலி நிறைய ஸ்ட்ரகிள் ஆனாங்க கைல் ஜெமிசனுக்கு எகென்ஸ்டா. ஸோ அந்த மாதிரி டைம்ல கைல் ஜெமிசன் டெத்ல பவுல் பண்ணும்போது ஒரு 2ல இருந்து 3 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா கைல் ஜெமிசன் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த பர்டிகுலர் மேட்ச் கேம் சேஞ்சிங் பிளேயர் அப்படின்னா குல்தீப் யாதவ், ரவீந்திர ஜடேஜா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா. அண்ட் தென் டேரல் மிச்சல், கைல் ஜெமிசன் நம்மளோட பிக். இல்ல நீங்க சேஃபா போகணும் அப்படின்னா மேட் ஹென்ரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க இது வரைக்கும் நம்ம பார்த்த கேம் சேஞ்சிங் பிளேயர் அண்ட் தென் டிஃபரன்ஷியல் பிக்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அண்ட் தென் மஸ்ட் பிக் இதுல இருக்கக்கூடிய பிளேயர்ஸை மட்டுமே யூட்டிலைஸ் பண்ணி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸை நீங்க பிளே பண்ணுங்க. ஒரு நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தென் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் சேஃபா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், ரச்சின் ரவீந்திரா 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் சூட்டபிளா இருப்பாங்க. இதுல லிட்டில் பிட் நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா ரோஹித் சர்மா அண்ட் தென் வருண் சக்கரவர்த்தி, கெயின் வில்லியம்சன் இவங்க எல்லாரும் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சூட்டபிளா இருப்பாங்க. இதுல இன்னும் நீங்க ரிஸ்கா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா குல்தீப் யாதவை ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்தியா சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த இடத்துல சுப்மன் கில் அண்ட் தென் விராட் கோலியை ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை விட ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஸ்ரேயஸ் ஐயரை ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த ICC சாம்பியன்ஸ் டிராஃபியை
யாரு ஃபைனல்ல வின் பண்ணி கோப்பையை கைப்பற்ற போறாங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.